தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சீரகம், அரிசி, வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சிடலாம். அண்ட் ஆயில் ஊற்றி வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் இதெல்லாம் வதக்கி ஆற வச்சிடலாம். இப்போ ஆற வச்சதை எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். அண்ட் இன்னொரு கடாய் பற்ற வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய், அதில் கடுகு போட்டு சீரகம், வெந்தயம் போட்டுட்டு அண்ட் இது கூடவே வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணி கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். புளித்தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்க தட்டைப்பயிறு இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காவை ஆட் பண்ணி காய் வேகிற அளவுக்கு விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கினா தட்டைப்பயிறு குழம்பு ரெடி. இதோட டீட்டெயில் வீடியோ வேணும்னா சேனலில் கொடுத்துருக்கேன் அண்ட் கீழே ஆரோ பட்டன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.